பாஜக அதிமுக கூட்டணியை கண்டு முதல்வர் ஸ்டாலின் பயப்படுவதாக கூறிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அமைச்சர் சேகர்பாபு பதிலடி கொடுத்துள்ளார். திரு ஸ்டாலின் அவர்களே, அதிமுக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அதிமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அது மட்டுமல்ல, அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைஞ்சவுடனே ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. விரத்தியில பேசிட்டு இருக்கார். என்ன செய்வதே என்று தெரியாமல் பெதற்றிக் கொண்டிருக்கின்றார். அவர் தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி சேர்ந்துட்டாரு, ஆதங்கப்படுறாரு. நீ ஏங்க ஆதங்கப்படுறீங்க? இது அதிமுக கட்சி, எங்க கட்சி. நாங்க யாரோட கூட்டணி வைப்போம். நான் தானே நம்ம கட்சி, நம்ம யாரோட கூட்டணி வைக்கலாம்ல. இவர்களுக்கு என்னங்க கஷ்டம், பயம். 2026 தேர்தலில் கனவு கண்டுட்டு இருந்தாங்க. அந்த கனவு நிராசை ஆகிவிட்டது. அதிமுக கூட்டணி வெற்றி பெற்றுவிடும் என்று பயம் வந்த காரணத்தினால இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் ஏதோ பேசுறார், கூட்டணி கட்சி தலைவர்கள் ஏதோ பேசுறாங்க. இன்றைக்கு அதிமுக பேச பேச அதிமுக மக்களிடத்தில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்று வருகிறது. திரு ஸ்டாலின் சொல்லுகிறார், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரே கொள்கையுடைய கூட்டணியா. அப்புறம் எதுக்கு தனித்தனி கட்சியா வச்சிருக்கீங்க? எல்லாம் திமுக படி இணைச்சிடலாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேற, கூட்டணி வேற. எல்லாம் ஒவ்வொரு கட்சிக்கும் கொள்கை இருக்கின்றது. பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கப்படுகின்ற பொழுது கொள்கை வகுத்தார். அதன்படி அம்மா ஆட்சி செய்தாங்க, அப்படிதான் கட்சி நடத்தினாங்க. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கை வேறு, கூட்டணி வேறு. கூட்டணி என்பது தேர்தல் நேரத்தில் அமைக்கப்படுவது, கொள்கை என்பது நிலையானது. என்னென்ன கொள்கையின் அடிப்படையில் மக்களுக்கு எங்களுடைய இயக்கம் அந்த மக்களுக்கு சேவை செய்யும் என்ற அடிப்படையில் தான் கொள்கை வகுக்கப்படுகிறது. அந்த கொள்கை வகுக்கப்பட்ட அந்த அடிப்படையில் தான் அதிமுக செயல்படும். திமுகவை போல அவ்வப்போது கொள்கையை மாற்றுகின்ற கட்சி அதிமுக கட்சி அல்ல. திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்றால் எதை வேணாலும் செய்வாங்க, எப்படி வேணாலும் அடிமையா இருப்பாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதா கட்சியோட நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள், வெற்றி பெற்றார்கள். மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்தது. திரு வாஜ்பாய் அவர் தலைமையிலே ஆட்சி அமைக்கப்பட்டது. பாரத பிரதமராக திரு வாஜ்பாய் இருக்கின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி மாறன் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா நல்ல கட்சி, இவர்கள் கூட்டணி வச்சா அந்த கட்சி நல்ல கட்சி. 2001 இதே பாரதிய ஜனதா கட்சியோட தான் திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. இதே அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சா அது மதவாத கட்சி. நீங்களே சிந்தித்து பாருங்கள். ஆக ஆட்சி அதிகாரம் வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் கருணாநிதியோட குடும்பம் ஆச்சு என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 1999 பாஜகவோட கூட்டணி அமைச்சு ஆட்சியில பங்கு பெற்ற திமுக அப்பொழுது பாஜக மதவாத கட்சின்னு சொல்லல. ஆனா தற்பொழுது அதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு மதவாத கட்சின்னு சொல்றாங்க. கொள்கைகளை அடமானம் வைக்கும் கட்சி திமுக எடப்பாடி பழனிசாமி. எங்காவது ஒரு இடத்தில் எடப்பாடியை மேடையிலே ஒளிபரிக்கும் முன்னால் மோடியையும் பாரதிய ஜனதா கட்சியும் சாடி பேச சொல்லுங்கள் பார்க்கலாம். உரிமைக்கு குரல் கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், உறவுக்கு கை கொடுக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த வகையில் தன் உரிமை பாதிக்கப்படுகிறது, தன்மானம் பாதிக்கப்படுகிறது என்றால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னது போல் கொள்கை என்பது கட்டிய வேட்டி, பதவி என்பது தோளில் போட்ட துண்டு. அந்த பதவி என்ற தோளில் போட்ட துண்டை கொள்கைக்காக விட்டு எறிந்து விட்டு செல்லுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆதரித்தாலும் வெளிப்படையாக ஆதரிக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், எதிர்த்தாலும் வெளிப்படையாக எதிர்க்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். 4 கார்களில் மாறி மாறி சென்று கள்ள உறவு வைத்துக் கொள்ளுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல என்பதை எடப்பாடியிடம் திரும்ப கேளுங்கள். போதுமா? இது